ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 11th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஐடி செக்டாரில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் ஆட்டோ அப்புறம் பிஎஸ்சி பேங்க்ஸில் வந்து நல்ல ஷார்ப்பான ரேலியை பார்க்க முடிஞ்சுது. அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா நிஃப்டி நல்லா ரேலி ஆகிருந்துச்சு. ஓரளவு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஆட்டோ செக்டாரில் வந்து ஐச்சர் மோட்டார்ஸோட ரிசல்ட்னால் ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவுமே வந்து நிஃப்டி இந்தளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் கோல்டோட ரேட்டு 5100 வந்து மறுபடியும் தாண்டி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து ஒரு எக்கானமி டேட்டா வந்துச்சு. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுனால ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து நம்புது. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து கோல்டு ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஐச்சர் மோட்டார்ஸ் இருக்குது. ஒரு 475 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஸ்ட்ராங்கரான Q3 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட இம்பேக்டில் இது ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு 258 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இவங்களும் ஸ்ட்ராங்கான ஒரு Q3 ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இம்பேக்டில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டிசிஎஸ் இருக்குது. 74 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ டிசிஎஸ் வந்து இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு காரணம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயோட அந்த டெவலப்மெண்ட்டு தான். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இப்போ கூட க்ளவுடு கோவர்க்குன்னு ஒரு ப்ளகின் வந்துச்சு. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான அந்த ப்ளகின் இது வந்து ட்ரெடிஷ்னலாக இந்தியாவில் இருக்கிற அந்த ஐடி கம்பெனிஸ் பண்ணுற அந்த அவுட் சோர்சிங்கை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு வந்து எல்லோரும் நம்புகிறாங்க. ஏன்னா இவங்க மேன் பவர் வச்சு பண்ணிகிட்ருக்க நிறைய ஒர்க்கை வந்து இந்த ப்ளகின்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட் பண்ணிடும் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஐடி செக்டாரோட ரெவன்யூவை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கலக்கமாக இருக்கிறாங்க. ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா எஸ்பிஐயோட மார்க்கெட் கேப் வந்து டிசிஎஸோட அதிகமாகிருச்சு. ஸோ இது என்னத்தை காட்டுது அப்படின்னா மக்கள் வந்து இன்வெஸ்டர்ஸு ஐடி செக்டாரில் இருக்கிற ஃபண்ட் எல்லாத்தையும் பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கும் ஆட்டோ செக்டாருக்கும் வந்து மூவ் பண்ணுறது தான் காட்டுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஐடி செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக தான் இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா கோல் இண்டியா இருக்குது. ஒரு 7 பாயிண்ட் விழுந்துருக்குது. ரீசெண்டாக சில ப்ரோக்கரேஜஸ் வந்து இதை டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்தில் இதோட Q3 ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி ப்ரோக்கரேஜஸ் வந்து இந்த ஸ்டாக்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கனால இதோட Q3 ரிசல்ட்டு மோசமாக வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் விழுந்திருக்குது. ஸோ நிஃப்டி வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹையர் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இருந்தாலும் ஐடி செக்டாரில் இருக்கிற அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து நிஃப்டியை கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்துட்ருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பிள்ளைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.